நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் 78ஆம் அதிகாரம் 69வது வசனம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். சங்கீதக்காரன் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சி கர்த்தருடைய ஸ்தலமான அந்த பரிசுத்த ஸ்தலம் மலைகளைப் போல இருக்கிறது என்று சாட்சியிடக்கூடிய வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். மலை என்பது உயர்ந்துள்ள இடம், உயரமான பர்வதம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உயர்வு என்பது மகிமையை குறித்த சொல்லாகும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் மகிமைக்குரிய ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. எனவே அது உயர்ந்திருக்கக்கூடிய ஸ்தலமாய், உயர்ந்த பர்வதமாய், மலைகளைப் போல அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக சோதனைக்காரனிடத்திலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். அப்பொழுது பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, பிசாசு அமர்ந்திருக்கக்கூடிய இடமும் மலை என்று சாட்சியிடப்படுகிறது. தனது மகிமையிலே அந்த பர்வதத்திலே அமர்ந்திருக்கிறான். முன்னதாக பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போல உயர்த்தி இருக்கிறார் என்று. கர்த்தருடைய மகிமைக்குரிய அந்த ஸ்தலம் உயர்த்தப்பட்ட ஸ்தலமாய், அங்கே அவருடைய மகிமையை சாட்சியிடக்கூடிய ஸ்தலமாக காணப்படுகிறது. கர்த்தர் தன்னுடைய மலையின் மீது, அந்த பர்வதத்தின் மீது அவர் எப்படியாக தன்னுடைய மகிமைக்குள்ளாக வீற்றிருக்கிறாரோ அதே போல தக்க விதமாய் தானும் தேவனைப் போல் ஆவேன் என்று சொல்லி உன்னதங்களிலே தானும் உயர்ந்திருக்கிறதாக சொல்லி அவனும் தன்னுடைய மகிமையிலே உயர்ந்தவனாக தன்னிலையை உயர்த்தி காட்டுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் அமர்ந்திருக்கக்கூடிய மலை எப்படிப்பட்ட மலையாக அது காணப்படுகிறது, எப்படிப்பட்ட பர்வதமாக அது காணப்படுகிறது. சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். கர்த்தர் வாசம் செய்யும் அந்த பர்வதமானது சீயோன் பர்வதம் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. சகல பர்வதங்களை காட்டிலும் அவர் சீயோன் பர்வதத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். மோசேக்கு நியாய பிரமாணத்தை கொடுக்க கர்த்தர் எழுந்தருளின மலை சீனாய் மலை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்ட அந்த சீனாய் மலையிலே கர்த்தர் அன்றைக்குரிய பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை மோசையின் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். அது மோசையின் பிரமாணம் என்று சாட்சியிடப்படுகிறது. மோசையினிடத்திலே கர்த்தரால் கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பிரமாணம் சீனாய் மலையிலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பர்வதத்திலே கர்த்தருடைய மகிமையை வெளிப்பட்டு அந்த மகிமைக்குள்ளாக அது சாட்சியிடப்பட்டது. இங்கே பிசாசு தன்னுடைய பர்வதத்திலே அமர்ந்து அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் செய்யக்கூடிய கிரியைகள் அவன பிரமாணத்துக்கு மாறான ஒரு காரியத்தை சாட்சியிடுகிறவனாக காணப்படுகிறான். பிசாசினுடைய பர்வதம் பிரமாணத்தை மறுதலிக்கிற பர்வதம். பிரமாணம் கர்த்தர் தன்னுடைய மகிமையை கொண்டு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தன்னுடைய பர்வதத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை பிசாசானவன் தன்னுடைய பர்வதத்தில் இருந்து மாறுத்தனமாக தன்னுடைய கிரியைகளை செய்து அந்த பிரமாணத்தை ஆத்துமா கொண்டிருக்கிறவன் மீறத்தக்கதான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். எனவே அவன் செய்யக்கூடிய காரியம் கர்த்தரால் கண்டிக்கப்படத்தக்க கூடிய ஒரு காரியமாக அமைகிறது. கர்த்தத்துவத்துக்கு எதிரான எதிர்வினையாற்றுகிறவனாகவே அவன் காணப்படுகிறான். அந்த பர்வத தண்டையே சேருபவர்கள் தேவத்துவ மகிமைக்காக சேருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவத்துவத்து மகிமையை நாடுகிறவன் பிசாசு இருக்கக்கூடிய பர்வதமாகிய அவனுடைய பர்வதத்திலே அவனோடு ஐக்கியப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அவனுடைய மகிமை முழுக்க முழுக்க தேவத்துவ மகிமையாகவே காணப்படுகிறது. அவனுடைய பர்வதத்தின் மகிமை முழுக்க முழுக்க தேவத்துவ மகிமையாகவே காணப்படுகிறது. கர்த்தத்துவ மகிமை மறுதலிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கர்த்தத்துவ மகிமை கர்த்தருடைய பர்வதத்திலே அது ஒளியாயிருந்து சாட்சியிடப்படக்கூடிய தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்மறை ஆற்றுகிற பர்வதத்திலே பிசாசானவன் வீட்டிலிருந்து தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சாட்சி தேவத்துவத்தினை கொண்டு கர்த்தத்துவத்துக்கு எதிர்த்து நிற்பதான கிரியைகளை செய்வதாகும்.
தேவத்துவ மகிமை பிசாசிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் அந்த மகிமையை தன்னகத்தை கொண்டவனாக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பர்வதத்தின் மீது கொண்டு சென்று அவருக்கு எதிரான காரியங்களை அங்கே செய்யத்தக்கதான நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜ்யங்கள் யாவற்றினுடைய மகிமையையும் அவருக்கு தான் கொடுக்க போவதாகவும் அவன் அவரிடத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான். அதனை கர்த்தர் அறிந்தவராக அவனை மேற்கொள்ளத்தக்க விதமாக பரிசுத்த ஆவி அங்கே கிரியை செய்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லத்தக்க விதமாக அவர் பிசாசுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் மாறுத்தமான தன்னுடைய பதிலை கொடுத்து வந்தார். கர்த்தருடைய மகிமை அது ஜீவனுக்குரிய மகிமை. அந்த மகிமை தேவத்துவத்தின் கண்களால் காண முடியாத மகிமை. அந்த மகிமை வீற்றிருக்கக்கூடிய பர்வதம் கர்த்தத்துவத்து பர்வதம். கர்த்தத்துவ பர்வதமானது அழியாத ராஜ்யத்தின் ஆளுமையை சாட்சியிடும் பர்வதமாகும். அழியக்கூடிய ராஜ்யத்தின் ஆளுமையை சாட்சியிடக்கூடிய பர்வதம் அது பிசாசு அமர்ந்திருக்கக்கூடிய கேடான பர்வதமாகும். கர்த்தத்துவத்தின் மகிமையை அறிந்தவன் கர்த்தருடைய பர்வதத்தை நாடுகிறவனாக இருக்கிறான். கர்த்தத்துவத்தின் மகிமையை உதாசீனம் செய்கிறவன் இங்கே கர்த்தருடைய மகிமையான பர்வதத்தை உதாசீனம் செய்கிறவனாக தன்னுடைய கிரியைகளிலே அங்கே செய்து தனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவனை ஆக்கினைக்குரிய ஜீவனாக மாற்றத்தக்கதான கிரியைகளை செய்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, கர்த்தத்துவ மகிமைக்காக தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கூடக்கூடிய பர்வதம் அது கர்த்தருடைய பர்வதமாக இருக்கும். அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தத்துவத்தின் ஆளுமை இருக்கும். கர்த்தத்துவத்தின் ஆளுமை அது காண முடியாத ஆளுமை, அது அழியாமைக்குரிய ஆளுமை, அது நித்திய ஜீவனுக்குரிய ஆளுமை, அது ஒளிக்குரிய ஆளுமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பர்வதமாகிய இந்த உயர்ந்திருக்கக்கூடிய பர்வதத்திலே அவர் முதலாவது மாமிசத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய சீஷர்களோடு பேசினவராக சம்பாசித்தவராக இருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக அந்த மகிமையிலே அவர் தன்னை வெளிப்படுத்திய போது அவரோடு சேர்ந்து 2 தூதர்கள் அவரிடத்திலே இருந்தார்கள். அவரோடு இருந்தவர்கள் மோசேயும் எலியாவும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பர்வதத்திலே இருந்தபோது அவருடைய சரீரம் மறுரூபமான சரீரமாக காணப்பட்டது. அவருடைய மகிமை கர்த்தத்துவத்தின் மகிமையாக இங்கே வெளிப்பட்டது. அந்த கர்த்தத்துவ மகிமையை அவருடைய சீஷர்கள் கண்டார்கள். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கண்டார்கள். பின்னர் இதே போலத்தோர் மகிமையிலே அவர் தன்னுடைய ரகசிய வருகையிலும் வருவார் என்று வேதம் சாட்சியிடுகிறது. இப்படிய மகிமையிலே அவர் முன்னர் கர்த்தருடைய பர்வதமாக உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மறுரூபமான மலையிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போலத்தக்க விதமாய் கர்த்தத்துவ மகிமையிலே அதே மகிமையிலே அவர் தன்னை ரகசிய வருகையின் போதும் வெளிப்படுத்துவார். அந்த மகிமை அவரது வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய மகிமை. முன்னர் அந்த மகிமை வார்த்தையான அந்த மகிமை மாமிசத்திலே வெளிப்பட்டது. கடைசி ஏற்பாட்டிலே அந்த மகிமை வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தும். கர்த்தத்துவம் பர்வதமானது கர்த்தத்துவத்திலே பூரணப்பட முன்குறிக்கப்பட்டவர்கள் கூடுகிற பர்வதமாகும். பரலோக ராஜ்யத்தின் மகிமையை தன்னுடையவர்களுக்கு வெளிப்படுத்தும் கூடிய விதமாய் அந்த பர்வதத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சாட்சியிடுவார். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு வருகிற பிரமாணத்தை கொண்டு வருகிற ஆவியானவர். பிரமாணம் பரிசுத்த ஆவியின் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தின் மகிமையை தன்னுடையவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக அந்த பர்வதத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக பூரணப்படத்தக்கதான கிரியைகளை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் செய்து வருகிறார். அது கர்த்தத்துவ பர்வதத்தின் மகிமைக்குரிய காரியமாகும். மலைகள் பிரமாணத்துக்குரிய ஸ்தலமாகும். பர்வதம் பிரமாணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தலம் என்று பார்த்தோம். லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்து ரட்சிப்புக்காக தூதர்கள் மூலம் அழைத்து வரப்படுகிறான். அப்படி அழைத்து வரப்படுகிறவன் தூதர்கள் மூலமாக அவனுக்கு கட்டளிடப்பட்ட வார்த்தையானது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பர்வதத்துக்கு நேராக சென்று அதனண்டையிலே போக வேண்டும் என்பதை அங்கு பிரமாணமாக கட்டளிடப்பட்டது. அங்கே அந்த தூதர்கள் மூலமாக பணிக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய கிரியைகள் அந்த மலைக்கு செல்வதாக இல்லை. லோத்து ரட்சிப்புக்காக கட்டளையிடப்பட்ட மலை எண்டையே போகவில்லை. அவனுடைய கிரியைகள் அந்த பர்வதத்தை நோக்கி செல்லாமல் தன் சுய விச்சையின்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ளாக அவன் சென்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பர்வதம் பிரமாணத்துக்கு சாட்சி. பிரமாணம் பர்வதத்திலே கட்டளையிடப்படக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை. பிரமாணம் கொடுக்கப்படக்கூடிய அந்த மலையின் அண்டையிலே லோத்து பிரவேசிக்கவில்லை. லோத்தினுடைய கிரியைகள் தூதர்கள் கட்டளையிட்ட அந்த பர்வதத்தை நோக்கி செல்லத்தக்க விதமாக இல்லை. அவனுடைய கிரியைகள் மாறுபாடான கிரியையாக காணப்பட்டது. தூதர்கள் மூலம் சாட்சியிடப்பட்ட அந்த மலைக்கு செல்லாதபடிக்க அவனுடைய கிரியைகள் அவனுடைய சுய இச்சையின்படியாக
தானாக தேர்ந்தெடுத்த வேறொரு மலைக்கு அவன் ஓடி போனான். அவன் வேறொரு மலையிலே சென்று அங்கே உள்ள கெபியிலே அங்கே தன்னுடைய மகளோடு தங்கியிருந்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் இவைகளை குறித்து பார்க்கிறோம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அங்கே தூதர்களால் பணிக்கப்படாத, தூதர்களால் சாட்சியிடப்படாத, கர்த்தத்துவத்தின் மகிமை வெளிப்படாது இருக்கக்கூடிய ஒரு மலைக்குள்ளாக அவன் சென்றடைகிறான். அந்த மலைக்குள்ளாக அவன் சென்ற அதனுடைய கிரியைகள் அவன் சாபத்துக்குரிய கிரியைகளை செய்வதற்கு உட்படுத்திற்று. அவன் அங்கே 2 சபிக்கப்பட்ட சந்ததிகளை உருவாக்குகிறவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கர்த்தத்துவ பிரமாணம் கர்த்தருடைய பர்வதத்திலே சாட்சியிடப்படும். அந்த மகிமையை பிசாசினுடைய பர்வதத்திலே இருக்கிறவர்கள் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் பிரமாணம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற பிரமாணமாக காணப்படும். பிரமாணம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு பிரமாணமாக காணப்படும். பிரமாணத்தை அறிய விடாதபடிக்கு, பிரமாணத்தை குறித்த உணர்வு இல்லாதபடிக்கு அங்கு உணர்வற்ற தன்மையை சத்துருவானவன் தன்னுடைய பர்வதத்திலே இருக்கக்கூடிய தன்னுடையவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பர்வதத்திலே அவன் கொடுக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய காரியம் தேவத்துவத்துக்குரிய காரியத்தை கொண்டு அவர்களிடத்திலே செயல்படுத்தக்கூடிய காரியமாகும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்தை எதன் மூலமாக அடையாளம் காண முடியும்? கர்த்தருடைய பர்வதத்தின் மீது ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதமானது பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது கர்த்தருடைய பர்வதம் ஆலயமாகிய பர்வதமாயது உயர்த்தப்படும் என்று. கர்த்தருடைய பர்வதத்திலே ஆலயமாகிய பர்வதம் அங்கே உயர்த்தப்படுகிற வேளை அது கடைசி காலம். அது கர்த்தத்துவத்தின் கிரியைகள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மாறக்கூடிய நிலையிலே எழும்பக்கூடிய அங்கு பர்வதமாக காணப்படுகிறது. பர்வதம் என்பது மலை என்று பார்த்தோம். பர்வதம் மகிமைக்குரிய ஸ்தலம். அந்த பர்வதம் எப்பொழுது மகிமைக்குரிய ஸ்தலமாக மாறுகிறது? அந்த பர்வதத்தின் மீது எழுப்பப்படுகிற ஆலயத்தின் மூலம் அந்த பர்வதம் மகிமைக்குரிய ஸ்தலமாக மாறுகிறது. அந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிற ஆலயமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய சரீரமாய் கர்த்தருடைய ஆலயமாய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் 2 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் இவைகளை குறித்து பார்க்கிறோம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவருடைய சரீரம் ஆலயம். அந்த சரீரம் வார்த்தை என்று சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை மாமிஷமாகி அந்த சரீரமாக தன்னை வெளிப்படுத்தியது. அந்த சரீரம் ஆலயம் என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த ஆலயமே கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பர்வதமாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை இங்கே வெளியரங்கமாகிறதோ, இங்கே கர்த்தருடைய மகிமை ஆலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறதோ, அந்த மகிமைக்குரிய ஸ்தலமே கர்த்தருடைய பர்வதமாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஆலயம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் வார்த்தை மாமிஷமானதால் ஏற்பட்டது. மாமிஷமான அந்த வார்த்தையானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை வெளிப்படக்கூடிய மலையே, அந்த வார்த்தை வெளிப்படக்கூடிய பர்வதமே கர்த்தருடைய பர்வதம் என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தையானது தன்னுடைய மகிமையை மலைகளுக்கு மேலாய் ஆலயமாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. அதனிடத்திலே காணப்படக்கூடிய ஒளி அந்த பர்வதத்திலே மகிமைக்குரிய ஒளியாய் அங்கே பிரகாசிப்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மலைகளுக்கு மேலானது ஆலயம். மலைகள் மீது எழுப்பப்படும் இந்த ஆலயம் பிரமாணம் வார்த்தை என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. மலைகளுக்கு மேலாக எழும்பின ஆலயமாய் யெகோவா தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே நியாயப்பிரமாணம் சாட்சியிடப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தவன் மோசே. அவன் தூதனாக தன்னுடைய கிரியைகளை செய்தான். அவன் வெளிப்பட்ட அந்த சீனாய் மலை மீது மகிமை இல்லை. அந்த மலை மீது எழும்பின ஆலயத்துக்கே மகிமை. அந்த மலை மீது எழும்பின ஆலயம் இருக்கும் வரையிலும் அந்த மலைக்குரிய மகிமை அங்கே
வெளியரங்கமாயிருந்தது. அந்த மலை மகிமைக்குரிய ஸ்தலமாக காணப்பட்டது. எனவே அந்த மலையினிடத்திலே ஒருவரும் சேரக்கூடாதபடிக்கு அவர்களுக்குள்ளாக சாட்சியிடப்படுகிறது. அந்த மலையை தொடுகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று, அந்த மலையை தொடுகிற எந்த ஜீவன்களும் கொல்லப்பட வேண்டும் என்று அங்கே சாட்சியிடப்படத்தக்க விதமாய் கிரியைகளில் மேற்கொண்டதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய பர்வதம் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த பர்வதத்தின் கொடுமுடியிலே உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலயம் இருக்கிற வரையிலும் அந்த பர்வதத்துக்கு மகிமை காணப்படும். அது கர்த்தருடைய பர்வதம் என்று பரிசுத்த ஆவியானவரால் சாட்சியிடப்படும். அந்த பர்வதத்திலிருந்து ஆலயம் எடுக்கப்பட்ட பின் அந்த பர்வதத்துக்கு மகிமை இல்லை. அந்த பர்வதத்தின் மகிமை கர்த்தத்துவத்தை விட்டு கடந்து செல்லும். அந்த பர்வதத்தின் மகிமையை, தேவத்துவ ஆளுமையை பெற்றிருக்கிறவன் தன்னகத்தை கொண்டு செல்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த ஆலயம் இருக்கும் வரையிலும் அந்த பர்வதத்துக்குரிய மகிமை அந்த பர்வதத்திட தங்கியிருக்கும். அந்த மகிமை பர்வதத்தை விட்டு நீங்கக்கூடிய வேளை அங்கே அந்த பிரமாணமும் அங்கிருந்து நகன்று சென்றுவிடும். கர்த்தத்துவ மகிமை இருக்கிற வரையிலும் அந்த மலைக்கு மகிமை காணப்படும். அந்த பர்வதம் மகிமைக்குரிய ஸ்தலமாக காணப்படும். கர்த்தருடைய மகிமை அந்த மலையை விட்டு நீங்கி செல்லும் பொழுது, அந்த ஆலயம் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த மலை மகிமைக்குரிய ஸ்தலமாக காணப்படுவது இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சபை பர்வதம் என்று சாட்சியிடப்படுகிறது. அது மலை என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த மலைக்கு மேலாக, அந்த சபைக்கு மேலாக அங்கே பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அது சரீரமாக எழும்பி இருக்கிறது. அது ஆலயமாக எழும்பி இருக்கிறது. அங்கே எழும்பி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ற ஆலயமானது பிரமாணத்தை சாட்சியிடுகிறது. சபைகளுக்கு மேலானது பிரமாணம், வார்த்தை, அது ஆலயம், அது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, கிறிஸ்துவின் சரீரம் வார்த்தை என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆலயமாய் ஒவ்வொரு சபை காலத்திலும் எழும்பி நிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அப்படியாக எழும்பி நிற்கக்கூடிய கர்த்தருடைய மகிமை என்ற அந்த வார்த்தை பிரமாணத்தை சாட்சியிடுகிறது. ஒவ்வொரு சபை காலங்களிலும் அந்த மகிமை பிரமாணத்தை சாட்சியிட்டது. அந்த பிரமாணம் அந்த சபைக்குரியவர்களை, தன்னகத்தே வந்து ஏற்றுக்கொண்டவர்களை ஜீவனுக்குரியவர்களாக மாற்றிற்று. அது கர்த்தத்துவ பர்வதமாக இருந்து அந்த பர்வதத்தின் மீது எழும்பி இருக்கக்கூடிய அந்த சரீரமானது, அந்த வார்த்தையானது மகிமைக்குரிய ஸ்தலமாய் அந்த பர்வதத்தை மாற்றிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆலயம் இடிக்கப்பட்ட பின் அந்த மலைக்கு மகிமை இல்லை. 7 சபைக்குரிய காரியங்களிலும் மலையாய் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமைக்குரிய ஸ்தலத்திலே, அந்த பர்வதத்திலே எழும்பி இருக்கக்கூடிய ஆலயம் இடிக்கப்பட்ட பின், அந்த ஆலயம் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின், அந்த வார்த்தை அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் அந்த மகிமை அந்த ஸ்தலத்தை விட்டு நீங்கிவிடும். அது கர்த்தத்துவ பர்வதம் என்று சாட்சியிடப்பட்டும் அந்த பர்வதம் அந்த மகிமையை இழந்த பின் அது வெறும் பர்வதமாக மாறிவிடுகிறது. அது கர்த்தத்துவ மகிமையை இழந்த பர்வதமாக காணப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அந்த பர்வதம் அன்றைக்கு கர்த்தருடைய பர்வதமாக உயர்த்தப்பட்டது. அந்த பர்வதத்தின் மீது கட்டப்பட்ட ஆலயமாகிய கிறிஸ்துவின் சரீரம் அது இடிக்கப்பட்ட பின் அப்பர்வதத்துக்கு மகிமையை இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட பின், கிறிஸ்துவின் சரீரம் அவர்களால் உதாசீன செய்யப்பட்டதனால் அது அங்கே இருந்து இடிக்கப்பட்ட பின், அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பின் அது தன்னுடைய மகிமையை இழந்த பர்வதமாகவே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக காணப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக காணப்படக்கூடிய அந்த பர்வதம் கர்த்தரது மகிமையை இழந்த பர்வதம். ஏனென்றால் அந்த பர்வதத்தின் மீது, கர்த்தத்துவமாய் இருந்த அந்த பர்வதத்தின் மீது எழும்பி இருந்த அந்த ஆலயம் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த சரீரம் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த சரீரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சரீரம் உருவான வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அந்த பிரமாணத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அந்த பிரமாணத்தை அவர்கள் அங்கீகரிக்காததனால் அங்கே அந்த ஆலயம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த ஆலயம் அங்கே இருந்து அந்த பர்வதத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின் இஸ்ரவேலருக்குள்ளாக காணப்பட்ட அந்த கர்த்தத்துவ பர்வதமானது மகிமை இழந்த பர்வதமாகவே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பிற்கப்பட்ட பின், அவருடைய சரீரம் மரணத்துக்குள்ளாக்கப்பட்ட பின் அந்த வார்த்தை அங்கே நிறைவேறித்திருந்த வார்த்தையாக மாறுகிறது. அந்த பிரமாணத்தின் மூலம் இந்த பர்வதத்தில் இருந்த அந்த மகிமை அப்புறப்படுத்தப்படுகிறது. கர்த்தத்துவ மகிமை அங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது மீண்டுமாக ஒரு பர்வதத்தின் மீது சென்று உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே மறுரூபமாகி தன்னை வெளிப்படுத்துகிறது. முன்னர் இஸ்ரவேலருக்குள்ளாக அந்த ஆலயமானது மாமிசத்தோடு இருந்த வார்த்தையாக வெளிப்பட்டது. புறஜாதிகளாகிய நமக்காக அந்த வார்த்தை மாமிசமாய் இருந்த அந்த வார்த்தை மாமிசத்திலே மறுரூபமாகி வார்த்தையாய் அங்கே உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று அங்கே புறஜாதிகளாகிய நமக்குள்ளாக ஆலயமாய் உயர்ந்திருக்கிறது.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது, கர்த்தருடைய சரீரம் அங்கே வெளியரங்கமாகும் போது, மற்ற மலைகளின் மகிமை யாவும் அங்கே தாழ்த்தப்பட்டு போகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற ஆலயமாகிய அந்த சரீரமான வார்த்தை மகிமையாய் தன்னை அந்த பர்வதத்திலே வெளிப்படுத்தும் போது மற்ற மலைகளினுடைய மகிமை யாவும் தாழ்த்தப்பட்டு போயிற்று. அப்படி தாழ்த்தப்பட்டு போனதை அங்கே சாட்சியிட்டவன் யோவான் ஸ்நானகன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவனுடைய சாட்சியை நாம் பார்க்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அநேக மலைகள் இருந்தது. அந்த மலைகளுக்குள்ளாக கர்த்தர் சீயோன் மலையை தெரிந்தெடுத்தார். அந்த சீயோன் மலை பிரமாணத்துக்குரிய மலை. அது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கொண்டு ஆலயமாய் எழும்பின மலை. அதன் பின்னர் அதனுடைய கிரியைகளுக்குரிய காலம் நிறைவேறின பின்பு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் மகிமைக்குரிய அந்த சரீரமான ஆலயம் அந்த மலையின் மீது எழுப்பப்படுகிறது. அந்த மலையின் மீது எழுப்பப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் என்ற அந்த ஆலயம் அந்த பர்வதத்துக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய கிரியைகளை செய்கிறதாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சரீரம் பிக்கப்படும் வரையிலும் அந்த மகிமை அந்த பர்வதத்திலே இருந்தது. அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முன்னர் வரையிலும் அந்த மகிமை அந்த பர்வதத்தில் இருந்தது. அது கர்த்தத்துவ பர்வதமாய், கர்த்தருக்கு சாட்சியிடக்கூடிய பர்வதமாய், கர்த்தரது மகிமையை கொண்டு சேர்க்கிற பர்வதமாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளே உயர்ந்திருந்தது. ஆனால் அந்த மகிமைக்குரிய ஸ்தலத்திலே எழும்பியிருந்த மகிமைக்குரிய சரீரமான ஆலயம் இடிக்கப்பட்ட பின், அது அங்கே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் அது மகிமை இழந்த பர்வதமாகவே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக காணப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் அந்த பர்வதத்தை கர்த்தத்துவ பர்வதமாக எண்ணினாலும் கர்த்தத்துவ மகிமை இழந்த பர்வதமாகவே அது காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டிலே எழும்பக்கூடிய பர்வதம் ஆலயம் இல்லாத பர்வதமாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லா பர்வதங்களும் ஆலயத்தை இழந்திருக்கக்கூடிய, கிறிஸ்துவனுடைய சரீரத்தை, வார்த்தையை இழந்திருக்கக்கூடிய பர்வதமாகவே காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, சரீரத்தை இழந்திருக்கக்கூடிய அந்த பர்வதமானது பிசாசு வந்து தன்னுடைய கிரியைகளுக்காக, தேவத்துவத்துக்காக எழுப்பப்பட்டிருக்கிற மகிமையை கொண்டு எழுப்பப்படுகிற பர்வதமாகவே அது சாட்சியிடப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலையில் இருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை கெடுக்கக்கூடிய கேடான பர்வதமாகவே அந்த பர்வதம் காணப்படுகிறது. அது பூமிக்குரிய கிரியைகளை கொண்டு, தேவத்துவத்தினை கொண்டு, தேவத்துவ மகிமையை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிற சரீரமாகிய ஆலயமாக அது தன்னுடைய கிரியைகளை செய்கிறபடியினால் அது மகிமை இழந்த பர்வதமாக காணப்படுகிறது. அது கர்த்தத்துவத்தின் மகிமை இழந்த பர்வதமாக காணப்படுகிறது. அந்த பர்வதத்திலே எழுப்பப்பட்டிருக்கிற அந்த ஆலயம் வார்த்தைக்கு மாறான கிரியைகளை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிற ஆலயம். எனவே அந்த ஆலயம் கர்த்தர் வாசம் செய்ய தெரிந்தெடுக்கப்பட்ட பர்வதமாக காணப்படவில்லை. வார்த்தையாய் எழும்பி இருக்கக்கூடிய அந்த ஆலயம், பிரமாணமாய் எழுந்திருக்கக்கூடிய அந்த ஆலயம் அங்கே கர்த்தத்துவத்துக்கு, கர்த்தருடைய மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த ஆலயமாய் எழும்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே இங்கே சாட்சியிடப்படுகிறது அது பூமியை கெடுக்கக்கூடிய கேடான பர்வதம் என்று. வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். இங்கே ஒரு சரீரம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் மிருகத்தின் சரீரமாக இங்கே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவ பர்வதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சரீரம் வார்த்தையின் சரீரமாக காணப்படுகிறது. அந்த சரீரம் வார்த்தை மாமிசமானதால் எழும்பின சரீரமாக காணப்பட்டது. அந்த வார்த்தை வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தி எழும்புகிற சரீரமாய், சபை என்ற சரீரமாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரமானது மிருகத்தினுடைய சரீரம் கொண்டதாக காணப்படுகிறது. கடைசி ஏற்பாட்டிலே மிருகத்தினுடைய சரீரத்தை கொண்டு 7 தலை கொண்டிருக்கக்கூடிய அந்த மிருகமானது எழும்பும்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிரமாணம் சாட்சியிடப்பட்டு அதற்குரிய கிரியைகளை நிறைவேற்றும் வரையிலும் கர்த்தரது பர்வதமாய் சாட்சியிடப்படக்கூடிய அந்த பர்வதத்தின் மீது உயர்ந்திருக்கக்கூடிய மகிமையின் ஸ்தலமான ஆலயம் என்பது மனுஷனுக்குரிய சரீரமாக அது சாட்சியிடப்படுகிறது. அது மிருகத்துக்குரிய சரீரமாக சாட்சியிடப்படவில்லை. அது இயேசு கிறிஸ்து என்ற மாமிச சரீரம் கொண்ட மனிதனுடைய சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரியைக்குரிய காரியமாகவே காணப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இவைகளே நாம் பார்த்தோம் என்றால் அது மிருகத்தினுடைய சரீரம் கொண்டதாக காணப்படுகிறது. மிருகத்தினுடைய சரீரம் கொண்டதாக காணப்படுகிற அந்த மகிமைக்குரிய ஸ்தலம் பிசாசினுடைய மகிமையை சாட்சியிடக்கூடிய ஸ்தலமாக அமைகிறது. ஆனால் கர்த்தத்துவ மகிமையை கொண்டு எழும்பக்கூடிய அந்த மகிமையின் ஸ்தலத்திலே எழும்புகிற சரீரமான ஆலயமானது மனுஷனுடைய மாம்ச சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய சரீரமாக அது வெளிப்படுகிறது. அது மிருகத்தினுடைய சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய சரீரமாக அது சாட்சியிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தினார், மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார். அப்படி மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தின அந்த சரீரம் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் சபையாக சாட்சியிடப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக சாட்சியிடப்படுகிறது. அந்த சபை மகிமைக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, வார்த்தைக்குரிய பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகிமைக்குரிய ஸ்தலமாகவே காணப்பட்டது. கர்த்தருடைய பர்வதமான அந்த பர்வதத்திலே உயர்ந்திருந்தது அவருடைய சரீரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயர்ந்திருக்கக்கூடிய இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய அந்த சரீரம் மிருகத்தினுடைய சரீரம். அந்த மிருகத்தினுடைய சரீரம் 7 தலைகளை கொண்டதாக காணப்படுகிறது. அந்த 7 தலைகளும் 7 மலைகள் என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆலயம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். கேடான பர்வதத்தினுடைய ஆலயம் மிருகத்தினுடைய சரீரம். கர்த்தருடைய மகிமையை கர்த்தருடைய பர்வதத்திலே அப்போஸ்தலர்கள் கண்டு களி கூர்ந்தார்கள். இவைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கக்கூடிய சாட்சி 2 பேதுரு 1 அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இவ்விதமாக காண்கிறோம். அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அவரோடு கூட பர்வதத்தில் அப்போஸ்தலர்கள் இருந்ததை குறித்து இங்கே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் மலையின் மீது மறுரூபமாகி தன்னை வெளிப்படுத்திய போது சாட்சியிட வந்த மோசேயையும் எலியாவையும் அவருடைய சீஷர்களிலே முன்குறிக்கப்பட்டவர்கள் கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பர்வதத்திலே அவரோடு இருந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். பர்வதத்திலே அவர் மறுரூபமானதை கண்டவர்கள் அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டிலே மகிமை இழந்த ஸ்தலமாகவே மிருகத்தினுடைய சரீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த 7 மலைகளும் காணப்படும். அந்த 7 மலைகளும் 7 சபைகளாம். அங்கே இடிக்கப்பட்ட நிறைவேறி தீர்ந்த அந்த பிரமாணத்தை கொண்டு வந்து தன்னுடைய கிரியைகளை செய்யக்கூடிய அந்த நிலை மிருகம் என்று சாட்சியிடப்படுகிறது. அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சரீரமானது கிறிஸ்துவின் சரீரமாக அல்ல, அது மிருகத்தின் சரீரமாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறது. இந்த மிருகத்தினுடைய ஆளுமை முற்றிலுமாக வலு சர்ப்பத்திடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசா இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்தவன் கடைசி ஏற்பாட்டிலே வலு சர்ப்பமாகி தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவ பர்வதம், கர்த்தத்துவத்தின் மகிமையை பெற்றிருக்கக்கூடிய பர்வதம். அந்த பர்வதத்தின் மீது மகிமைக்குரிய ஸ்தலமாய் இருக்கக்கூடிய ஆலயமாகிய கிறிஸ்துவின் சரீரம். இவைகளை எல்லாம் காண ஆவிக்குள்ளாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த ஆவிக்குரிய கிரியை நம்மிடத்திலே காணப்படுமே, ஆனால் நாம் செல்லக்கூடிய அந்த பர்வதம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாமிசத்துக்குள் அல்ல, பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த ஆலயத்தை நாம் காணத்தக்க விதமாய் கர்த்தர் நம்மை அழைத்து செல்லக்கூடிய கிருபை நமக்கு கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.